வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஃபைனலின்னு ஒரு கதைய பார்க்க போறோம். இதுல இந்த கதையோட கதாநாயகன் பல வருஷம் ஒரு நபர தேடிக் கொண்டிருக்க, அந்த நபர் அவன் கண்டுபிடிக்க, அப்புறம் அவன் அவங்க கிட்ட பேசி நண்பனாகிறானா, இல்லை மீண்டும் அந்த நபர் அவன் தொலைத்து விடுறானா என்பதை பற்றி பார்ப்போம். இதுபோல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். தென் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். என் பேர் செல்வா. வயசு 25. கல்லூரி முடிச்சு என் நண்பன் கூட சேர்ந்து பிசினஸ் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பா 2 பேரும் அரசு வேலைல இருக்கிறவங்க. இந்த கதை நான் ஸ்கூல 11ஆம் வகுப்பு படிக்கும்போது, அதாவது 16 வயசுல ஸ்டார்ட் ஆச்சு. 12ஆம் வகுப்பு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் என்பதால் 11ஆம் வகுப்பிலிருந்து படிக்க ஆரம்பிச்சோம். எனக்கு எங்க சரியான இடத்துல டியூஷன் போறதுன்னு தெரியாதல என் நண்பன் கிட்ட கேட்டேன். அவன் பேரு சதீஷ். அவனோட ஏரியால ஒரு டியூஷன் இருக்கு, அங்க போறதா சொன்னான். என்னையும் சேர சொன்னான். நானும் சேர்ந்தேன். சேர்ந்து கொஞ்ச நாள் போக, ஒரு நாள் அப்படி போக டியூஷன் லீவ்னு சொல்ல, நான் அங்க இருந்த என் நண்பன் வீட்டுக்கு போனேன். போற வழியில திரும்பும் வழியில ஸ்கூட்டர்ல வந்த ஒரு ஆண்டி நான் போற சைக்கிள்ல மோத, நான் விழுந்து எனக்கு லைட்டா அடியும் பட்டது. ஆண்டி, தம்பி சாரிப்பா, அடி ரொம்ப பட்டிருக்கு போல. வாப்பா, நான் உனக்கு மருந்து வைக்கிறேன். நான், இல்ல பரவால்ல ஆண்டி, ஒண்ணும் இல்ல. ஆண்டி, அடா வாப்பா, நான் டாக்டர் தான். நானும் அவ வீட்டுக்கு போனேன். அங்க அவ மாமியார் 2 பசங்க இருந்தாங்க. அப்புறம் அவ என்ன பத்தி கேட்டா. மருந்து போட்டு நானும் வீட்டுக்கு போனேன். கொஞ்ச நாள் போக நாங்க டியூஷன் முடிச்சு வெளியே வந்து நின்றோம். அப்ப அந்த ஆன்ட்டி அவங்க 2 பசங்களையும் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அந்த 2 பசங்களும் சின்னவங்க. சோ அவங்க வேற ஒரு டியூஷன்ல படிக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது என் 2 நண்பர்கள்ல ஒருத்தன், டேய் அந்த ஆன்ட்டி போறாங்க பாருடா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன், ஆமாடா என்றான். நான் அவங்க கிட்ட, உங்களுக்கு அந்த ஆண்டிய தெரியுமா என்று கேட்டேன். அவனும் தெரியும் என்று சொன்னான். அவங்க 2 பேரும் அந்த ஆண்டி பத்தி எல்லாம் சொன்னாங்க. அவங்க யாரு, அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் சொன்னாங்க. அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அது என்னன்னா, என் 2 நண்பன்ல ஒருத்தனோட நண்பனும் அவனுடைய நண்பர்களும் அரட்டை அடிக்க ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க அந்த ஆண்டியும் அவளோட அண்ணன் பையனும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தாங்களாம். சோ அந்த ஆண்டி ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது கேட்டதிலிருந்து இது உண்மையா இல்ல பொய்யா என்ற யோசனை வந்தது. நானும் என் பள்ளி படிப்பும் முடித்து காலேஜ் சேர்ந்தேன். காலேஜ் சேர்ந்ததும் நான் சதீஷ் பார்க்கிறது அரிதானது. நானும் அவனும் வேற வேற காலேஜ். சோ நாங்க மாசத்துல 1 அல்லது 2 முறைதான் பாப்போம். நான் அவன் வீட்டுக்கும் அவன் என் வீட்டுக்கும் போய் பாப்போம். அப்படி சந்திக்கும் அந்த ஆன்ட்டி பத்தி விசாரிப்பேன். அவள் வீடு மாறி போயிட்டதா சொன்னான். என் காலேஜ் வாழ்க்கையும் முடிய வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். வேலையும் கிடைத்து சென்னைக்கு போனேன். 1 வருஷம் வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்க சதீஷ்க்கு கால் பண்ண நானும் அவனை போய் பார்த்தேன். பல விஷயம் பேச எங்க வேலை பற்றியும் பேசினோம். நான் என் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் என்று சொல்ல அவனும் அதேதான் சொன்னான். அப்புறம் கொஞ்ச நாள் போக நாங்க இருவரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடிவு பண்ணோம். எங்க பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணோம். அது நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நான் சதீஷ் வீட்டுக்கு போக, அப்ப எதர்ச்சியா நான் அந்த ஆண்டிய பார்த்தேன். நான் பேசணும்னு நினைச்சேன், பட் பேச முடியல. இப்ப அவள் பத்தி சொல்றேன். அவ பேரு கவிதா. வயசு 40. 2 பசங்க. 2 பேரும் இப்ப காலேஜ் சேர்ந்து இருப்பாங்க. அவ புருஷன் ஒரு பிசினஸ் பண்றான். அவ இப்ப டாக்டரா இல்லாம வேற ஏதோ ஒன்னு பண்றதா சதீஷ் சொன்னான். நானும் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அவள பார்த்து பேசணும்னு நினைப்பேன். பட் மறந்துடுவேன். ஒரு நாள் நான் அவள பார்க்க அவகிட்ட பேசினேன். என்ன அவளுக்கு அடையாளம் தெரியல. நான் விளக்கி சொன்னேன். நான், ஆண்டி எப்படி இருக்கீங்க? கவி ஆண்டி, யாருபா நீ? நான், என்ன தெரியலையா? ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன உங்க வண்டியில இடிச்சிட்டீங்களே, நீங்க கூட என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மருந்து போட்டீங்களே, உங்க குடும்பத்துக்கு கூட என்ன அறிமுகம் படுத்தினீங்களே. கவி, ஆமா. நீயா அது? நான், ஆமா. நாம இன்னொரு முறை கூட சந்திச்சு இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கவி, ஆமா. நான், நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணீங்க. ஒரு நாள் என் பள்ளி டைம்ல எனக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்க, நான் சைக்கிள்ல போக என் சைக்கிள் டயர் பஞ்சர் ஆக, எனக்கு நேரம் இல்ல. அந்த சமயம் கவிதா ஆண்டி வந்தாள். அவகிட்ட லிஃப்ட் கேட்டு ஸ்கூலுக்கு போனேன்.
போற வழியில எங் அடிய பற்றியும் நலம் விசாரித்தாள். இத அவகிட்ட சொன்னேன். நான், ஆண்டி, நீங்க அன்னைக்கு பண்ண உதவிய நான் மறக்க மாட்டேன். அன்னைக்கு மறுநாள் உங்க வீட்டுக்கு நான் நன்றி சொல்ல வந்தேன். அப்போ உங்க அத்தை மட்டும்தான் இருக்க. அவங்க கிட்ட கேட்டபோது நீங்க வெளியே போய் இருப்பதா சொன்னாங்க. நானும் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். என் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போனேன். நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா பண்ணல. சரின்னு நானும் உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். கவி, என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியாதே. அவங்க அப்பா எதுவும் சொல்லல. அவ என்ன வாப்பா டீ குடித்துட்டு போ என்று சொல்ல. நான், இல்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் வரேன் என்று சொல்லி கிளம்பிட்டேன். நாங்க 3-4 முறை எதர்ச்சியா சந்திச்சுக்கிட்டோம். ஒரு நாள் நான் வெளியூர் போக பஸ்ல போனேன். ரொம்ப தூரம் பயணம் என்பதால் ஒரு நல்ல சீட் தேடிக் கொண்டிருக்க என் ஷோல்டர் மீது கை வைத்து தம்பி என்ற ஒரு குரல் வந்தது. நான் யார் அதுன்னு திரும்பி பார்த்தா அது கவி ஆண்டி. நான், நீங்களும் ஊருக்கு போறீங்களா? கவி, ஆமாப்பா. உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன் தெரியுமா? நான், என்னைய சாரி ஆண்டி, இந்த பஸ் பாட்டு சவுண்ட்ல நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல. கவி, சரி வா என் பக்கத்துல உட்காரு. என் பக்கத்து சீட்டு காலியாதான் இருக்கு. நானும் அங்க போய் உட்கார்ந்தேன். அப்படியே நாங்க பேசி கொண்டு போனோம். எங்க ஃபோன் நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்படியே தினமும் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி அவசரமா அழைக்க, அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ள நான் அவளுக்கு உதவி செய்தேன். அவளுக்கு நான் பண்ண அந்த உதவி பெருசா இருந்தது. ஒரு நாள் அவகிட்ட என் நண்பன் பார்த்து அவ விளையாட்டு பத்தி கேட்டேன். அவளும் ஆமா, அப்ப அது மேல ஆர்வமா இருந்தது என அவ சொல்ல, அப்படியே எங்க நட்பு விளையாட்டு ஃபேமிலி சந்திப்பு வரை சென்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.